இந்த நாகசாகி பட்டணம் எப்படி தெரியுது பாருங்க. பச்சை பசேன்னு செழிப்பு அழகா இருக்குதா? ஆனா நம்ம கேள்விப்படுகிறது என்ன? 2 பட்டணத்துல அணுகுண்டு போட்டு பெரிய அழிவை உண்டாக்கிச்சு. அணுகுண்டு போட்ட இடத்துல புல்லு பூண்டு கூட முளைக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இவ்வளவு கஷ்டத்துலதான் இருக்கிறாங்க. இந்த செய்திகளை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்ல? என்னைக்கோ நடந்தாரு. 80 வருஷத்துக்கு முன்னால அணுகுண்டு போடப்பட்ட போது அப்படிதான் இருந்தாரு. ஆனா இன்றைக்கு தேவன் அதை திரும்பவும் எழும்ப பண்ணி செழிப்பான ஒரு பகுதியாக மாற்றி பச்சை பசேர்னு ரொம்ப அழகா செழிப்பா இருக்கிறது. ஆனா நான் அப்படிதான் நினைத்து கொண்டு நாகசாய்க்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா எல்லாமே வித்தியாசம். அப்ப நிறைய காரியத்தை விசாரித்து அறிந்த போது காரியங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. நாமும் அப்படி புரிந்து கொள்ளணும். என்னைக்கோ நடந்ததை திரும்ப திரும்ப பேசி இப்பவும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக நினைத்து விடக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்.